அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு கருத்து தான். அதிமுக தொடர்பாகவும் பாஜக தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பாஜக காலி செய்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் அப்படியே இருக்கு, தனித்தன்மையை இழந்துடக்கூடாது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த அரசியல் தான் இருக்கணும், அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு பேசியிருக்கிறார். அவர் பேசிய புள்ளிகளை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் பேசுவது தமிழ்நாட்டுக்கு திமுக அதிமுக துருவ அரசியல் முக்கியம், பாஜகவிடம் அந்த இடத்தை விட்டுடக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறார். அதனால நம்ம தலைப்பு என்பது பாஜகவிடம் இருந்து ஏன் விலகிடச் சொல்கிறார், அதிமுக குறித்த திருமாவின் கணக்கு என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள், வணக்கம் சிவப்பிரியன். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று விட்டு இந்த வாதத்திற்குள் செல்லலாம். பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். திரும்ப பேசுகிற போது இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்றார். 26க்கு பிறகு அதிமுக ரியலைஸ் பண்ணும், அதிமுக தனது இடத்தை பாஜகவிடம் விட்டுறக்கூடாது, அதிமுகவை காலி செய்வதுதான் பாஜகவோட மறைமுக திட்டம் அப்படின்னு அவர் எல்லா மாநில அரசியலையும் ஒப்பிட்டு இதை சொல்றாரு. திருமாவினுடைய பேச்சை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டும் ஒரு ஐடியாலஜிக்கலாக பாஜகவை எதிர்கொள்றதுல ஒரு ஈவன் முதன்மை சக்தியாக கூட தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. பாஜகவை தத்துவார்த்த ரீதியில் அதை முறியடிக்கணும், அது தமிழ்நாட்டில் அது கால் பதிக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக களமாடிட்டு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள்ன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிறைய பேர் இப்படி சொன்ன உடனே சொன்னால் சில பேர் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி சொல்கிறீங்க, ஒரு காலகட்டத்தில் அவங்களே பாஜக அணியில் இருந்திருக்காங்க, ஏதோ 2001 கோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கலாம். அந்த பதவியை கூட அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் திரும்ப, அது வேறு விஷயம். 2003 4 ரிசைன் பண்ணிட்டார் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி தேதியில் மோடி தலைமையில் அமித்ஷா தலைமையில் இருக்கிற இந்த பாஜகவை களமாடிக்கொண்டிருப்பதில் எதிர்த்து களமாடிக்கொண்டிருப்பதில் முக்கியமானவர்கள் விடுதலை சிறுத்தைகள். ஸோ அவர்கள் இந்த இறுதுவ அரசியல் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்கிற இறுதுவ அரசியலில் பாஜக ஒரு கால் பதித்திருக்கக்கூடும், அந்த அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடும், அல்லது அதிமுக ஒதுக்கிட்டு அவங்க அந்த இடத்துக்கு வரக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அதை சொல்லியிருக்காரு. பாஜகவோட மறைமுக திட்டம் இதுதான், ஹிடன் அஜெண்டா, அப்படி ஏதாவது திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்களா பாஜக? அப்படி ஒரு ஹிடன் அஜெண்டா அதுக்கு இருந்தால் கூட அது நிறைவேறுவதற்கான சாத்தியங்களே இல்லை. ஆக்சுவலாக என்ன இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற பாலிடிக்ஸ் என்னென்னா, அந்த இரண்டாவது இடத்துக்கு திமுக அதிமுக என்கிற இடத்துல அந்த அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு யாருக்காவது இருக்குன்னா அது விஜய்க்கு இருக்குது, தாவேகாவுக்கு. ஓகே, ஆமாம், தாவேகாவுக்கு இருக்குது. அந்த இடத்துல பைபோலாரில் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணுற வாய்ப்பு கூட இருக்குது. வருங்காலம் அது எப்படி முடிவெடுக்குன்னு சொல்ல முடியாது. பாஜகவுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. ஓகே, அதனால் திருமாவுடைய இந்த பயம் இருக்குல்ல, அதாவது அதிமுக அந்த இறுதி அரசியலில் அந்த இடத்த கொடுத்துட போகிறாங்க, அது முக்கியம், பாஜக விட்டுற போறாங்கன்னு இருக்குல்ல, அது தேவையற்ற ஒரு பயம் நினைக்கிறேன். ஆனால் என்னன்னா, கூட்டணியிலிருந்து அவர் நீங்க தனித்துவமா இருங்க அப்படின்னா என்ன, கூட்டணியிலிருந்து வெளில வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு, அது என்ன பொருள் அது? இல்லை, ஆக்சுவலாக விடுதலை சிறுத்தைகள் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக தேர்தல் ரீதியாக திங்க் பண்ணணும்னா, அதிமுக பாஜக கூட்டணியை தோல்வியடைய வைப்பதன் மூலமாக அவர்களுக்குள்ளேயே ஒரு பிளவு பின்னாடி வந்துடும். இவங்க கூட சேர்ந்தா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அவங்களே பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ விடுதலை சிறுத்தைகள் பண்ண வேண்டியது என்னன்னா, திமுக கூட்டணி இன்னும் பலமாக வச்சுட்டு கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி தோக்கடிக்கிறது தான் அந்த வேலை தான் அவங்கள பிரிக்கிற வேலையாக இருக்கும். ஆக்சுவலாக 26ல் தோக்கடிச்சிங்கன்னா அவங்க தானாக பிரிஞ்சிருவாங்க, அடுத்த எலெக்ஷன் இருக்க மாட்டாங்க, அவங்க ஒருத்தருக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் பேசுகிறத பார்த்தா அதிமுக பலவீனம் அடைஞ்சிரும், நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்ற தன்மை இருக்கே. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நீங்க வலுவா தான் இருக்கிறீங்க, வாக்கு வங்கி அப்படியே இருக்கு, தனித்துவத்தோடு இருங்க, நீங்க பாஜக போய் நீங்க பலவீனம் அடைஞ்சிடாதீங்கன்ற மாதிரி சொல்றாரா? அதிமுக பலவீனம் அடையும்னா அதுக்கு முதல் காரணமா பழனிசாமி தான் இருப்பாரே தவிர பாஜக இருக்காது. பழனிசாமியோட செயல்பாடுகள்னால தான் அதிமுக பலவீனம் அடையும். அவர் தினகரனை வெளில அனுப்புறது, ஓபிஎஸ்ஸை வெளில அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருந்தார். அதிமுக ஒன்றுபடுத்தாமல் இது மாதிரி பண்ணியிருந்தாருன்னா அப்போ தான் அதிமுக பலவீனம் அடையுமே தவிர
பாஜகவினால பலவீனம். பாஜக இன்னும் இங்கே ஒரு பெரிய ஃபோர்ஸாக வரல சார். ஆக்சுவலாக அது இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு சப்சிடரி ஃபோர்ஸாக தான் இருக்கே தவிர ரொம்ப ஒரு அதாவது ஒரு டிசைட் பண்ணுற இடத்துல அது இல்லை. மத்தியில் அது ஆட்சியில் இருக்கலாம், அது பல பேர் ஆட்டி வைக்கலாம், ஏன் இடியை பயன்படுத்தலாம், சிபிஐ பயன்படுத்தலாம், பட் பொலிட்டிக்கலாக வந்து அது இன்னும் பவர்ஃபுல்லாக இங்கே வரல. ஏன் அப்புறம் திரும்ப பேசுறாருன்னா ஒருவேளை பாஜகவை தனிமைப்படுத்தணுன்ற மாதிரி அப்படி ஏதாவது அவர் கணக்கு இல்லை. அவர் வந்து பாஜகவை தனிமைப்படுத்த முயற்சி பண்ணலாம். அவரோட அப்போ போன தேர்தலில் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து அதிமுக பாஜக விட்டு வெளில வந்தா நின்னாங்க. அது திரும்ப அதுக்கு என்ன அதிமுக ரெகனைஸ் பண்ணார் அதில். ஆனா அவர் சந்தேகப்பட்டார், இதுவே பாஜகவோட திட்டமா இருக்குமோன்னு சந்தேகம் இல்லையா பண்ணாரு. அதனால வந்து நான் திரும்பவுடைய அந்த வார்த்தைகளை வந்து நான் வந்து இது பண்ண விரும்பல, ஒரு அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண விரும்பல. இருந்தாலுமே வந்து அந்த தடவை நீங்க அப்படி சொன்னீங்களே, நம்ப முடியாது, அஇஅதிமுக வந்து என்னைக்குமே வந்து பாஜகவோட ஒரு லிங்க்ல இருக்கு, இது கூட நீங்க சொல்ற மாதிரி பாஜகவோட கேமா இருக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஆனா இவர் வந்து விலகி வந்தது உண்மை. அவருக்கு எதிர்பார்த்த மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கலன்னா மறுபடியும் அவர் போயிட்டார். ஆக்சுவலா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ஸ் அவர் கூட்டு வச்சிருந்தாருன்னா ஒரு 2-3 இடங்கள் கூட வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அந்த இடத்துல தவறான ஒரு முடிவை வந்து எடப்பாடி எடுத்துட்டார். எடப்பாடியோட பார்வையில் வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறு, தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு தெளிவாக அவர் சொல்லிட்டு வர்றார். அப்போது வந்து இந்த தேர்தலில் இருக்கிற பாஜக கூட்டணி அடுத்த தேர்தலில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. நீங்கள் இன்னும் அந்த திமுக அணி வந்து அதை தோக்கடிச்சதுன்னா அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிமுகவுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து பாஜகவோட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாஜக வந்து ஒரு லயபிலிட்டியாக இருக்குது. பாஜக வந்து அதிமுகவுக்கு ஒரு லயபிலிட்டியா இருக்கு. அதோட ஓன் இன்ட்ரெஸ்ட்லயே, அதோட அரசியல் இன்ட்ரெஸ்ட்லயே பாத்தீங்கன்னா கூட அது பாஜகவோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பிரியன், இப்போ பலருமே சொல்வது ஒருவேளை தாவேகா வருது, அதனால அதிமுக பாஜகவிடம் இருந்தெல்லாம் வெளியில வர வாய்ப்பு இருக்கு, வேற ஒரு புது அணி அமையலாம். நீங்களே கூட பேட்டிகள்ல சொன்னீங்க, அப்படி அதிமுக தாவேகா இன்ன பிற கட்சிகள்னா வந்தா கூட அதுவே இன்னும் அது ஒரு பலமான அணியா மாறும்னு நீங்களே கூட எல்லாம் பேட்டியில சொல்லிட்டு இருக்கப்ப, எதுக்காக திருமாவளவன் நீங்க அவரும் இந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி நீங்க பாஜக விட்டு வெளில வந்துருங்க, என்ன கணக்கு? அது கூட்டணி கணக்குல ஏதாவது? ஒண்ணும் இல்லை, பாஜக தமிழ்நாட்டில் காலுன்னு இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு பிளவுவாத சக்தியா இருக்கு. அது வந்து மத ரீதியான அரசியலை செய்யுது. ஓகே. ஸோ அது தத்துவார்த்த ரீதியில் வந்து அது தமிழ்நாட்டுக்கு எப்படி நார்த்தில் சில ஸ்டேட்ஸ்லாம் எப்படி மாறிட்டு இருக்குன்னு நம்ம அவர் பார்க்குறாரு. அதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு அது பாஜக இங்கே வரக்கூடாதுன்ற அடிப்படையான விஷயம் அதுதான். தமிழ்நாட்டில் பாஜக எந்த விதத்திலையும் செல்வாக்கு பெறக்கூடாது அதுல அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த விஷயங்களும் சொல்லப்படுது. ஆக்சுவலா ஓகே, அதுதான் நோக்கம். பாஜக அதுக்காக தான் திமுக அணியை கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ அந்த கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த அணி ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, அவங்க அதிமுக பாஜக அணியை தோக்கடிச்சாங்கன்னா இந்த கூட்டணி தானே அடுத்த எலெக்ஷன் இருக்காது. திரு சுமந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப தேர்தல் நெருக்கத்துல எதிர்முகாமில் இருக்கிற கட்சியின் கூட்டணி பற்றி அவர் பேசுறார். நீங்க தான் இருக்கணும், அதிமுக தான் அந்த இடத்துல இருக்கணும்னு பேசிட்டு அவர் சொல்றாரு, இதை நான் வந்து தேர்தலுக்காக எல்லாம் சொல்லல அப்படின்னு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த பேச்சை? எப்படி நீங்க டீகோட் பண்றீங்க திரு சுமந்த்? தேர்தலுக்காக தான் சொல்றாரு, அப்படிதான் நான் டீகோட் பண்றேன். ஏன் விஜயன், எதிர் அணியில இருக்கக்கூடிய ஒருத்தர் என் நலனுக்காக ஏன் பேச வேண்டும்? இது வந்து லாஜிக் இல்லையா? எதிர் அணியில இருக்கீங்க, நான் தோக்கடிக்கணும், என்ன தோக்கடிக்கிறதுக்கு நீங்க ஒரு கூட்டணியில இருக்கிறீங்க, நான் எனக்கு போய் நீங்க நல்லது சொல்லுவீங்களா? சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதுதானே மக்கள் சிந்திப்பாங்க. ஓகே, நான் பேக்ரவுண்டை நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ இந்த விஜய்க்கு கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒரு பரவலான 1-2 சர்வேக்கள் செய்யப்பட்டன. அதில் தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியுடன் இணைந்தால் அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று கிட்டத்தட்ட நிறையாக புள்ளி விவரங்கள் காட்டுறது. ஸோ இந்த இது வந்து ஒரு திமுக கூட்டணியில ஒரு, அதனாலதான் திருப்பி வந்து விஜய் வரமாட்டாரு, விஜய் வந்து ஒரு ஒரு மட்டம் தட்ட வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது மிக முக்கியமாக 2 பாயிண்ட். ஒன்று, இந்த கூட்டணி உடையணும், பாஜக அதிமுக கூட்டணி உடையணும், விஜய் எக்காரணம் கொண்டும் இந்த கூட்டணியில சேரக்கூடாது. இந்த 2 தான் அப்ஜெக்டிவ். நீங்க அது திருமாவளவன் அவர்கள் சொல்றதா இருக்கட்டும், திமுக தலைவர்கள் சொல்றதா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்றதா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி சொல்றதா இருக்கட்டும், இந்த நோக்கத்தோட தான் நம்ம பார்க்கணும். அதுல ஒரே ஒரு குறுக்கீடு திரு சுமந்த். இப்ப ஒருவேளை பாஜகவை விட்டுட்டு அதிமுக வெளியில வந்து அவர் கருத்துப்படி சொல்றதுன்னா அங்கு தாவேகா போகுது, வேற ஒரு அலைன்ஸ்னா அது இதை விட பவர்ஃபுல்லா இருக்காதா?
பாஜக இருக்கிற அணி தான் பவரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பவர்ஃபுல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இந்த பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சி தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது இன்று அது முழுமையான ஒரு உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காலகட்டத்தில் அதில் உண்மை, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வெறும் பாஜக உள்ள வந்துரும் மட்டும் காட்டிட்டு ஒரு அணியால இனிமேல் வெற்றி பெற முடியாது. ரெண்டாவது, இது ஒரு இந்த நிமிடம் மிகப்பெரிய அலை இல்லாத ஒரு தேர்தல். அலை வருமா அலை வராதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு அலை இல்லை, அதிருப்தி இருக்கிறது இந்த அரசுக்கு எதிராக. அது அலையாக மாறலாம், ஆனால் இந்த நிமிடம் வரை அது மிகப்பெரிய அலை இல்லை. அப்போ அரித்மெட்டிக் முக்கியம், கணக்கு தான் முக்கியம். யார் யாருக்கு 5% இருக்கா, இவங்களுக்கு 4% இருக்கா, இன்னொருத்தருக்கு 7% இருக்கா, இன்னொருத்தருக்கு, இதையெல்லாம் கூட்டினால் வெற்றி பெற முடியும். சோ அடுத்த 6 மாதத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய நோக்கம் விஜய் பிளஸ் அண்ணா திமுக பிளஸ் பாஜக எக்காரணம் கொண்டும் உருவாக கூடாது, பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்க சொல்றதுல முக்கியமான பாயிண்ட்ன்றது 2 நோக்கங்கள். இப்ப திருமாவளவன் அவர்கள் பேசியதுல கூட தேர்தல் கணக்கு தான் இருக்கு. ஒன்னு, அதிமுக பாஜக கூட்டணி உடையணும், எக்காரணம் கொண்டும் தாவேக அதுல போய் சேர்ந்துடக்கூடாது. இந்த அடிப்படையில தான் இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா அந்த அலையன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வின்னிங் அலையன்ஸ். ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி பிளஸ் டிவிகே பிளஸ் பிஎம்கேங்கிறது ஒரு வின்னிங் அலையன்ஸ். இது நான் கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலமாக தாவேகா பாஜகவோட சேருமா சேராதா அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து நான் கூறிக்கொண்டிருக்கிறது, இது ஒரு வின்னிங் அலையன்ஸ். இந்த அலையன்ஸ் உருவாகுமா உருவாகாதாங்கிறது நமக்கு இப்ப தெரியாது, தேர்தலுக்கு நெருக்கும் போதுதான் தெரியும். ஆனால் இந்த அலையன்ஸ் உருவாகாமல் பார்த்து கொள்வதுதான் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளினுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். சோ நீங்க என்ன இப்போலிருந்து டிசம்பர் மாதம் வரை எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் திமுக தரப்பிலும் திமுக கூட்டணி கட்சிகள் தரப்பிலிருந்தும் வருவதென்றால் அதை இந்த நோக்கத்தோட இந்த எய்மோட அவர்கள் செயல்படுவார்கள். அததான் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, ஓஹோ இது எப்படியாவது இவங்க சேரக்கூடாது, சேர்ந்துட்டாங்கன்னா எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்க. அவர் பேசுறதுல சுமந்த், அவர் தாவேகாவே கோட் பண்ணல திரு திருமாவளவன் அவர்கள். அவர் பேசுவது நீங்க ஏன் பாஜகவோடு இருக்கிறீங்க, நான் ரொம்ப காலமா சொல்றேன், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், 26க்கு பிறகு நீங்க முடிவு பண்ணி நீங்க சிந்திப்பீங்க, திருமா சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்றாரே. இல்ல, தாவேகா வந்துருச்சுன்னா சிந்திக்க மாட்டாங்க. தாவேகா வந்துட்டாங்கன்னா திருமா அவர்கள் தான் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் 2026க்கு பிறகு. சோ அடிப்படையாக இன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாவேகா இன்னும் வரல. அதனால தாவேகா வரக்கூடாதுன்னு அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இல்ல. ஏன்னா கேட்பாங்க, ஏங்க உங்களுக்கு என்ன கவலையா அவங்க வந்துட்டாங்களான்னு. பாஜக இருக்கு, சோ இருக்கிறத முதல்ல பிளப்போம் அப்படிங்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இன்றைய சூழலில் இருக்கிறது. அது டிசம்பர் வரைக்கும் ஜனவரி வரைக்கும் நீடிக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த கூட்டணி உருவானால் அது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக அமையும். பிரியன், சுமந்த் சொல்றது இது வெளிப்படையா அது தேர்தல் தான். அவர் முதல் வார்த்தையே இது தேர்தலுக்காக தாங்க சொல்றாங்க. எப்படியாவது இந்த கூட்டணியை உடைச்சிடணும், அதிமுக பாஜக அந்த அலைன்ஸை உடைக்கணும், தாவேகா போயிடக்கூடாது, போனாலே ஆட்சி மாற்றம் உறுதின்ற பதட்டத்தில் அப்படி பேசுறாங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறேன். போனால் தான் டிஎம்கே அணி வின் பண்ணும். பிரைட்டாக சான்ஸ் இருக்குது அதுக்கு. எடுத்த உடனே 15% ஓட்டு திமுக அணிக்கு தாராவாத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த இந்து கன்சாலிடேஷன்லாம் பாஜக சொல்கிறதெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது ஆக்சுவலாக. அதனால் அவங்களுக்கு பெட்டர் சான்ஸ் திமுக அணிக்கு. அதனால் விஜய் ஷுட் கோ டு பாஜக அணி. பாஜக அதிமுக அணிக்கு விஜய் போகிறது பெட்டர், தமிழ்நாட்டுக்கு நல்லது. பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு நம்ம 2 டீமாக பிரிச்சிடலாம் ஆக்சுவலாக. அதில் சீமான் ஒரு பக்கம் ஓரம் கட்டப்படுவார். அதனால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு ஆன்டி பிஜேபி கவர்மெண்ட் என்னென்ன பண்ணலை அப்படின்ற விஷயம் விவாதிக்கப்படும். ஸோ இப்போ தாவேகா நீங்க பாஜகவோட போங்க, அதிமுக நீங்க பாஜகவோட இருங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு அது கெடுதல் பண்றதுக்கான அட்வைஸ் தான் இருக்கீங்களா? இன்ஃபேக்ட் தாவேகா தனியா நின்னா அது பாஜக அதிமுக அணிக்கு கூட அட்வான்டேஜா இருக்கலாம். ஆனால் தாவேகா பாஜக அதிமுக அணிக்கு போச்சு வச்சுக்கோங்க, அதுதான் திமுக அணிக்கு பிளஸிங் இன் டிஸ்கைஸா பார்க்கறேன். சுமந்திய அப்போ திரும்ப உண்மையில் நினைச்சிருந்தா நீங்க பாஜகவோட இருங்கன்னு தான் சொல்லணும். அவர் சொல்ல உங்க தனித்துவத்தை காண்பீங்க, உங்க கட்சியை இழந்துராதீங்கன்றது தானே அவரு சுருக்கமா. சுமந்த், இல்ல எனக்கு
நீங்க தாவேகா, அதிமுக, பாஜக கூட்டணி அப்படிங்கிறது சர்வே நம்பர்ஸை பார்த்து நான் ஏமாறல. ஏன்னா சர்வே நம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப்னு சொல்றாங்க. அது ஸ்வீப் நடக்குமாங்கிறதெல்லாம் 6 மாசம் முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் லாஜிக்கே கிடையாது. இந்த மாதிரியான நீங்க நிறைய சர்வே அதெல்லாம் நிறைய டீகோட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சர்வே வெளிப்படையா வருதா இல்ல கசிய வர்ற சர்வேக்களை சொல்றாங்களா? இப்படி அமைஞ்சா சர்வே அப்படின்னு எது கசிய வர்றாங்களா? அது மாதிரி இல்ல, கசிய விடல விஜயன். இது எந்த அளவிற்கு இதில் உண்மை இருக்குது எல்லாமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இல்ல, ஒரு பக்கெட் ஆஃப் சால்ட்டோட தான் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ரெண்டாவது, இன்னும் தேர்தலுக்கு 5 மாசம் இருக்கு, குறைஞ்சது 5 மாசம் இருக்கு. இப்ப நம்ம இந்த சர்வே காட்டுது அதனால இந்த கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்றதுல லாஜிக் இல்ல. ஆனால் இவர்கள் இந்த மாதிரி ஏன் பேசுகிறார்கள், திரு திருமா அவர்கள் ஏன் இவ்வாறு பேசுகிறாருங்கிறதுக்கு ஒரு இன்சைட் இது கொடுக்கும். ஓஹோ, ஒரு உள்நோக்கம் இருக்குன்றீங்க அதுக்கு. இல்ல, பிளஸ் இந்த நான் சொல்ற சர்வே லோக்கல் தமிழ்நாடு இது செய்த சர்வே இல்ல, டெல்லியில ஏஜென்சி செய்யற சில சர்வேஸ். அது இந்த கருத்து இன்றைய சூழலில் நிலவுகிறதுங்கிறது தான் அது சொல்லும். தேர்தலில் இவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லாது. இன்று தேர்தல் நடைபெற்றால் என்ன நடக்கும்ங்கிறத காட்டுது. சிவப்பிரியன் எவ்வளவோ இருக்கு முன்னாடி, இன்னும் 5 monthsல எவ்வளவு சேஞ்சஸ் நடக்கலாம். சிவப்பிரியன், திருமாவளவன் அவர்கள் பேச்சை இப்படி, ஏன்னா இப்போ சுமந்த் சொல்றது வெளிப்படையா அவங்களுக்கு ஒரு பதட்டத்தின் வெளிப்பாட்டில் அப்படி பேசுறாங்களா? பாஜக விட்டு வெளில வந்துருங்க அப்படிலாம் பதட்டம் இருக்கா, பயம் இருக்காது? பதட்டமா நான் பார்க்கல, முழுக்க அரசியல் தான் இதுல. ஒன்றும் அதிமுக மீதான அக்கறை அப்படி இல்லை. அப்படி ஒரு பாயிண்ட்ல நீங்க எடுத்துக்கலாம். அது அக்கறைன்னா, சுமந்த் கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. நீங்க எதிர்த்தரப்பு அலையன்ஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. அது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. இதையே கொஞ்சம் திருப்பி போட்டு பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னால 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்துக்கு கூட்டம் திமுக கூட்டணி உடைஞ்சு விடும், திமுக கூட்டணியில ஒரு இணக்கமே இல்லை, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் பேசுறாரு, செல்வ பெருந்தகை எதிர்த்து பேசுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே எல்லா பிரச்சனைகள்லையும் அவங்க திமுகவுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் அதிமுக பாஜக கூட்டணி இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த கரூர் இன்சிடென்ட் வரைக்குமே அவங்களுடைய நரேட்டிவ் இப்படிதான் இருந்தது. திமுக கூட்டணி உடைஞ்சிரும், திமுக கூட்டணி உடைஞ்சிரும். ஏன்னா அந்த கூட்டணி உடைஞ்சாதான் இன்னொரு கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் இருந்தது. அப்படிதான் அரித்மெட்டிக் சொல்லுது. 2019, 21, 24 இந்த தேர்தலினுடைய முடிவுகள், அந்த டேட்டா நமக்கு சொல்றது அந்த அலையன்ஸ் இருக்கிற வரைக்கும் அரித்மெட்டிக் அவங்க பக்கம் இருக்கு. ஸோ இப்போ கரூருக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு டிஸ்குவைட் டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிறத நான் பார்க்குறேன். நிச்சயமா ஒரு டிஸ்குவைட் இருக்குது. ஏன்னா இத்தனை உயிர்கள் பலியான பிறகும் கூட விஜய் அவர்களுக்கான ஆதரவு கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் சர்வே சொல்லுது. நான் சுமந்த் சொன்னதை ஒத்துக்கிறேன். இந்த சர்வேஸ் எல்லாமே நீங்க ஒரு டவுட்டோட தான் நீங்க பார்க்கணும். ஆனால் ஒரு சில சமயம் சர்வேஸ் நீங்க மக்கள்கிட்ட பேசுறதே தெரியல. விஜய் மேல பெரிய தவறு இல்லை. ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட்டா தான் எல்லாருமே பார்க்குறாங்க. டிவிக்கே அதை ஒரு சூழ்ச்சி, இதுல இதை போட்டாங்க அதை போட்டாங்க எல்லாம் அவங்க பேசலாம். பட் இது ஒரு ஆக்சிடென்ட்டா தான் எல்லாராலையும் பார்க்கப்படுகின்றது. ஸோ ஒரு டிஸ்குவைட் நிச்சயமா இருக்கு. என்ன அந்த டிஸ்குவைட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக பாஜக ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க. ஏற்கனவே ஏப்ரல் 2025 அந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்ட. திருமாவனுடைய கருத்து கடந்த 4-5 வருடங்களாகவே இதாக தான் இருக்குது. அதிமுக தயவு செஞ்சு நீங்க பாஜகவோட இருக்காதீங்க, பாஜக விட்டு வெளியே திமுக வர்சஸ் அதிமுக களம் இருக்கணும்னு எல்லாம் இங்க நிறைய கட்சிகள் நினைக்கிறாங்க. அதுல அது அந்தந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக ஒரு டிசைடிங் ஃபோர்ஸா, டிசைடிங் ஃபேக்டரா, இல்லை ஒரு செகண்ட் ஃபோர்ஸா இங்கே வந்தால் இவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதுன்னு நினைக்கிறது சரி. ஆனால் இன்னைக்கு பாஜகவை நீங்கள் நீங்கள் தேர்ட் ஃபோர்ஸு ஃபோர்த் ஃபோர்ஸுன்னு நேம் பண்ணலன்னா கூட, பாஜக தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பாஜக இன்னைக்கு இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. அது 3%, 5%, 6% அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. 2024 தேர்தலில் அவங்க தலைமையில முதன்முறையாக பாஜக தலைமையில், 2014 இருந்தது தேமுதிக தலைமையில பாஜக கூட்டணியில இருந்தது. இந்த முறை பாஜக தலைமையில கிட்டத்தட்ட 24 இடங்கள்
19 அவங்க 5 பேர் வந்து அவங்களோட சிம்பல்ல நின்னாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து 2019 21 பார்த்த பாஜகவா நீங்க அதே பாஜகவை இப்ப பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு அலையன்ஸ்ல நின்று என்டிஏ 18%, அது யாருடைய வாக்குங்கிறதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் வந்து டீகோட் பண்றது தான், அதெல்லாம் உள்ளுக்குள்ள பேசுறது தான். என்டிஏக்கு தேர்ட் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18% ஓட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதன் என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கேன்னு வந்த பிறகும் கூட பெரிய அளவில் வந்து டிஎம்கே அலையன்ஸை டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா டிஎம்கே அலையன்ஸ்க்கு அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த அலையன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி இருக்குது, அந்த அலையன்ஸுக்குள்ள ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸா ஆகுது. அது 3 எலெக்ஷன், ஒரு எலெக்ஷன் இல்ல. கிட்டத்தட்ட கருணாநிதி அவர்கள் காலத்தில் கூட இந்த அளவுக்கு ஓட்ஸ் வந்து டிஎம்கேல இருந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்ல இருந்து டிஎம்கேஸ்க்கும் சீம்லெஸ் ஓட் டிரான்ஸ்ஃபர் கிடையாது, இப்ப இருக்கு. அப்போ கரூருக்கு பிறகு நிலைமைகள் மாறுகிறது. ஒருவேளை இந்த ஸ்பெகுலேஷன் அதிமுக பாஜக இல்ல, நான் முதல்ல அதிமுக பிளஸ் தாவேக்காக்கு போறேன், பாஜக இல்லாம அதிமுக பிளஸ் தாவேக்கான்னு ஒரு கூட்டணி வந்துச்சுன்னா பாமகவோட அந்த கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது, பெருமளவுல இருக்கிறது. இதுல அப்ப என்ன சொல்றது பிரியன் சொல்றது, பாஜக இருந்ததுனாலே அந்த அணிக்கு ஒரு பின்னடைவு தான், அதனால அது திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ் தான் அப்படின்னு. அப்ப திருமாவளவன் பேசுவது தேர்தல் கணக்குக்காக இல்ல, உண்மையிலே இங்க வந்து திமுக அதிமுக தான் இருக்கணும்னு நினைச்சு பேசினார்னு அப்படி புரிஞ்சுக்கவே கூடாது. இல்ல திமுக அதிமுகவே இருக்கணும்னா கூட கடைசியில எல்லாம் தேர்தல்ல நின்னுதானே ஆகணும் விஜயன். அரசியல் தானே எல்லாமே இருக்கு. பாஜக அலைன்ஸோட இருக்காதீங்க, அது உங்களை காலி பண்ணிரும், அதுதானே அவர் சொல்றாரு. அது கரெக்ட். ஆனா திருமாவளவன் சொல்ற ஒரு விஷயம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுகவுக்கு தெரியாதுங்கிறார். அதிமுகவுக்கு எல்லாமே தெரியும், தெரியாமலாம் அவங்க ஒன்னும் கூட்டணியில இல்ல. அவங்களுக்கு பாஜக வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பாஜக வந்து டிஎம்கேக்கு ஐடியாலஜிக்கல் ஆப்போனண்டா தமிழ்நாட்டுல வரணும்னு எதிர்பார்க்கறாங்கன்றது யாருக்குமே தெரியாதா இந்த அரங்கத்துல இல்ல மக்களுக்கு? பாஜகவினுடைய பிளான் என்னவா இருக்கு? அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணாங்க ஒரு காலத்துல, அதிமுகவை வந்து அவங்க தேவைப்படுற நேரத்துல உடைச்சாங்க, தேவைப்படுற நேரத்துல யூனைட் பண்ணாங்க, இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா? தெரிஞ்சுதான் இருக்காங்கன்றீங்க? நிச்சயமா தெரிஞ்சுதான் இருக்காங்க. 2023 வெளியில வராங்க, திரு அண்ணாமலை அவர்களை காரணம் காட்டி வெளில வராங்க, 24 தோல்வி, 25 இவங்கெல்லாம் தானே போய் அந்த அலையன்ஸ்ல சேர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு தானே போறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுது அவங்க என்ன பண்றாங்கன்னு. அவங்களுக்கு தெரியாமலாம் அவங்க ஒன்றும் பண்ணல. பாஜக வந்து எப்படி வந்து கூட்டணி கட்சிகள் முதுகின் மீது சவாரி செய்து அந்த கூட்டணி கட்சிகளை ஒன்றுமில்லாமல் செய்து அந்த கூட்டணி கட்சிகளினுடைய முதுகின் மேல் ஏறி அவங்க ஆட்சி பண்ணது மகாராஷ்டிரால. இப்ப பீகார்ல அதை ட்ரை பண்ண போறாங்க. நிதிஷ்குமாரை வந்து சிஎம் அனௌன்ஸ் பண்ணல. இதெல்லாம் அதிமுகவுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, தெரிஞ்சுதான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தியாக வேண்டும். ஏன்னா அதுக்கு பாஜக தேவை, அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டணி தேவை. அந்த கூட்டணியில பாஜக இருக்கணும். கிட்டத்தட்ட நீங்க வந்து அதிமுக வந்து ஒரு 10 வருஷம் வந்து அவுட் ஆஃப் பவர்ல இருந்ததா எனக்கு தெரியல, என்னுடைய மெமரிக்கு அது இல்ல. டிஎம்கே வந்து இருந்திருக்காங்க 10 வருஷம். முதல்ல 77 to 87 இருந்திருக்காங்க. இப்ப 2011 to 2021 இருந்திருக்காங்க. அதிமுக மேக்சிமம் 5 years தான். ஸோ இப்ப கிட்டத்தட்ட அவங்க வந்து 21 ஆட்சியில இருந்து இழக்கிறாங்க. இது இல்லாம ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பெரிய அளவில் தேர்தல் வெற்றிகளை பெறவே இல்லை. அவங்களுடைய வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது மட்டும்தான். அவங்களுக்கு இப்ப திமுகவை தோற்கடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால அவங்க வந்து யார் அலையன்ஸ்க்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு. இபிஎஸ் அவங்க சொன்னதுதான், நாங்க யாரோட கூட்டணி சேர்றதை பத்தி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க, நாங்க உங்களை அழைச்சப்ப நீங்க வந்தீங்களான்னு வெளிப்படையாவே விமர்சிச்சார். ராம்கி, இப்போ நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இது? ஒரு அறிவுரை, திராவிட கட்சி அதிமுக இருக்கணும், ஏன்னா இதுக்கு முன்பு அது பேசப்பட்டது இருதுருவ அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல அலைன்ஸ்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் வந்து போச்சா? அதுக்கு காரணம் தாவேகாவினுடைய மௌனமா, எப்படி புரிஞ்சுக்க? திருமாவளவன் பேசுனது வந்து நிஜமா அக்கறையின் வெளிப்பாடுலாம் சொல்ல முடியாது. அப்படி நிஜமாவே அதிமுக மேல அவருக்கு அக்கறை இருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான கூட்டணியில் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அவருக்கு அன்னைக்கு 2 MP அவருக்கு பெரிய விஷயமா அதுவும் கிடையாது. அதை ஜாயின் பண்ணி இங்கே தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஒரு சூழலை ஏற்படுத்துறேன், அங்கே போயிருக்கிறேன், ஒருவேளை கூட்டணி முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திரும்ப அந்த கூட்டணியில் வரேன்னு கூட சொல்லலாம். இல்ல அந்த இன்டென்ஷன் அவர் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது, அன்னைக்கும் கிடையாது. அந்த முறை அந்த தருணத்தில் நான் அவரை பேட்டி எடுத்த போது அவர் சொன்னது வந்து இது உண்மையிலேயே இவங்க தனிச்சு நிக்கிறாங்களா,
இல்ல தடுத்து நிக்கணும்ன்றதும் அமித்ஷாவோட ஆபரேஷன் சந்தேகம். என்ன தீக்குளித்தாலும் அந்த கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு அவரு திருமாவளவன் அவர்கள் பதட்டத்தில் இருக்காரு, பெரிய டெஸ்பரேட்டா இருக்காரு. அது ஆதவ அர்ஜுனா எபிசோட்ல இருந்து ஆரம்பிச்சு நடுவில் ஒரு மௌனம் காத்தாதனால நமக்கு அந்த பதட்டம் வெளில தெரியல. அவருக்கு என்ன பதட்டம்? அவருக்கு என்ன பதட்டம் அதான் சொல்றேன். இந்த கூட்டணி கணக்கல் யூகங்கள்லாம் போல அவர் அணி மாற போவதில்லை. 98% ஷுவரா சொல்லுவாங்க அது திமுக கூட்டணி நீடிக்க போறாரு. அதனால இந்த யூகத்துக்குள்ள நான் போகல. அவர் அதுதான் இருக்க அங்கே இடம்பெறுவதில் தான் அவருக்கு நெருக்கடியே. இப்ப அந்த கூட்டணிக்குள்ள அவர் நிச்சயமாக திமுக கூட்டணி நம்பர் 2 விடுதலை சிறுத்தைகள் தான், அதுல நோ டவுட். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல கடந்த 5 ஆண்டுகள்ல விசிகா பெற்ற வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய, அவங்க எதிர்பாராத பெரிய வளர்ச்சி. அது கடுமையான உழைப்பு. சோ அங்க நம்பர் 2 அந்த இடத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறதுங்க. காங்கிரஸோட குரல் உயர்ந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் இப்ப பல இடங்கள்ல நீங்க காங்கிரஸ் இடங்கள்ல தான் பெரிய இடங்களை பகிர்ந்து உள்ள பெரிய சிக்கல்லாம் இருக்குது. இவங்களுடைய ஆதார வங்கி இவர்கிட்ட இருக்கு, இவருடைய ஆதார வங்கி காங்கிரஸ் இருக்குது, பெரிய சிக்கல் இருக்குது. சோ அதனால காங்கிரஸ் குரல் உரத்து ஒலிக்கும் போது இவரும் அதை பேச வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காரு. அவர் 2 இன்சிடென்ட் சொல்றேன். முதல்ல இல்ல அப்படி காங்கிரசின் குரல்னா அவங்க எங்களுக்கு ஆட்சியின் பங்கு அதிக தொகுதின்னா உண்மையில அவர் நியாயமா கேட்கணும்னா அப்படி அவருக்கு தேவை இருந்ததுன்னா எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும், 110 ஓட்டு எங்க ஓட்டு போய் பேசணும். இல்ல அதுதான் மறைமுகம் என்ன சொல்றாருன்னா திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியே வர வேண்டும் என்பது அவருடைய செயல் திட்டம். அதாவது அவர் எங்க போறாருங்களா அடுத்த 2வது கட்டம் எந்த கூட்டணியில போய் சேருவாரு, விஜய் கிட்ட போறாரு அதெல்லாம் இல்ல. திமுக கூட்டணி வெளியில் வந்தாலே அது திமுக கூட்டணிக்கு பெரிய சேதாரம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அடிக்கிறார். அப்ப என்ன அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த கூட்டணியில பெரிய அசெட். அது இன்னொரு சொல்றாரு, திமுக கூட்டணியை காக்கும் ஒரு அரணாக நிற்கிறேன் அப்படி சொல்லும் போது அவர் தன்னை அது உயர்த்தி சொல்றார். இந்த கூட்டணியில ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் நான், இந்த கூட்டணி நான் இல்லாமல் திமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமா பதிவு பண்றாரு. ஒண்ணு. ஆனா அதிமுகவில் பராம்கி இப்ப பலருமே சொல்றது யூகமா சொல்ற மாதிரி இப்ப பிரியன் சொல்வது பாஜகவோடு தாவேகா போனா தாவேகாவுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு தான். இப்ப திருமாவளவன் அவர்கள் சொல்ற அறிவுரைப்படி பார்த்தா பாஜக விட்டு அதிமுக வெளில வருது, அங்க தாவேகா போகுது, அந்த கட்சின்னா அதுக்கு வெற்றி வாய்ப்புன்றது இருக்காதா? அந்த அறிவுரை அப்படி ஒண்ணு அமைஞ்சதுன்னா அது திருமாவளவனுக்கு பெரிய நெருக்கடியா? அந்த அறிவுரையை நான் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவர் சொன்னது பாருங்க, கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி வந்து என்ன சொன்னாருன்னா இது பொருந்தா கூட்டணி, வரலாற்று பிழை, அதிமுக ரீகன்சிடர் பண்ணும் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தவர் நடுவில் என்னாச்சு தெரியல. இன்னைக்கு என்ன சொல்றாரு, விஜய் தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி சேரக்கூடாது, சேர்ந்தால் அதிமுக பாஜக கூட்டணி பாஜக கைட்டு விட வேண்டியிருக்கும், அப்படி கைட்டு விட்டால் அதிமுகவுடைய நம்பகத்தன்மை பாதிக்கப்படும். அப்ப அதிமுக நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டு விட்டால் பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்ப தமிழ்நாடு திமுக இப்படி எல்லாம் லாஜிக்லாம் சொல்ல வேண்டிய சுமன் சொன்ன மாதிரி இவ்வளவு எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அவர் தன்னை நிலைநாட்டிகள் தன்னுடைய செல்வாக்கை திமுக கூட்டணி உறுதிப்படுத்துவதற்காக சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு, அதை பேசுறார். அவருக்கு அணி மாற வேண்டிய எண்ணம் நிச்சயமாக இல்லை. இப்ப அப்படின்னா எப்படி பொதுப்படையா எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, அவரே அதுல திருமாவளவன் அவர்களே பேசுறாங்க, என்ன முட்டு கொடுக்கறதா சொல்றாங்க, சாஞ்சி போன மரத்துக்கு தான் முட்டு கொடுக்கணும், திமுகவுக்கு என்ன தேவை இருக்கு, அவங்க தொடர் சக்சஸ்ல தானே இருக்காங்க அப்படின்னு அவர் வெளிப்படையா எங்களை யாரும் தோக்கடிக்க முடியாதுன்னு பேசிட்டு போயிடலாம் சொல்லியிருக்க வேண்டும். அதுதான் நான் சொல்றேன், நம்பர் 2 கட்சி திமுக கூட்டணியில அப்படிதான் சொல்லிருக்கோம், அப்படிதான் நாம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா அது நடக்கலை. அந்த இடத்தில் ஒரு பதட்டம் தெரிகிறது. என்ன காரணம்? நீங்க சொல்றது காங்கிரஸோட குறுக்கீடு வருகிறது. ராம்ஜி நீங்க சொல்றது அதிமுக பாஜக அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் நீங்க பாக்குறீங்களா? இல்ல அது விடுங்க, அவர் சொல்றது பாஜக விட்டு வெளில தானே சார். திருமாவளவன் ஒருவேளை திமுக கூட்டணியில வெளியேறி அதிமுக கூட்டணியில விஜயில சேர்ந்தா கூட இந்த கூட்டணி பலம் பெறலாம் சொல்ல முடியாது. அவர் சொன்னது கரெக்ட் தான். அவர் திமுக அவர் வெளியேறினாலே திமுக கூட்டணி பாதிப்பு உள்ளாகும், அதுதான் அவருடைய செயல் திட்டம். நான் வெளில வந்துட்டாலே போதும் அவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்கொள்ளணும். நான் சொல்றேன், இதுல பின்னாடி உள்ள அரசியல் கணக்குல தான் நம்ம டிகோட். என்ன கணக்கு? அவர் என்ன கணக்குன்னா அவர் ரொம்ப சிம்பிளான காங்கிரஸை விட பெரிய கட்சி, எனக்கு காங்கிரஸை விட அதிகமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பொறுத்து அது என்ன காரணம்? 2 ஒரு விஷயம், திரு செல்வபிரந்தை அவர்கள் தேவாபுரத்தில் போய் சீனியர் ராமதாஸை பார்க்குறாரு. பார்த்து நாங்கள் ராமதாஸ் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் வரவேற்போமே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது திருமாவளவன் இருக்கார் அந்த கூட்டணியில், திருமாவளவன் இரும்புற கூட்டணியில் பாமக இடம்பெறும் உள்ள திருமாவளவன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அதெல்லாம் பழைய இஷ்யூ, இது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னாரு. அது நான் வெளிப்படையாக கேட்கிறேன், அவர் அதிமுக ஆப்ஷனும் பாஜக விட்டு வெளில வந்தா அந்த ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? அப்படி என்ன சொல்றாரு, திமுக கூட்டணிக்குள்ளேயே பெரிய அண்ணன் திமுக தான், திமுக சொல்றதை விடுதலை சிறுத்தை கேட்பது அது அவங்க பேசிக்கிட்டு காங்கிரஸ் பேச்சை ஏன் திமுக விடுதலை சிறுத்தை கேட்கணும்? இல்ல அதுக்கும் பாஜகவை விட்டு அதிமுக வெளியில வாங்கன்னு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் சொல்றேன், அவர் ப்ளே பண்றாருங்க உள்ள நான் தான் முக்கியமான ஆள், வேற ஏரியால பேசுறீங்க. இல்ல இதுதான் இல்ல நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா உள்ளுக்குள்ள தன் இருத்தல
பொசிஷன் பண்ணணும்னு Position பண்றது ஆனா, வேற issue sir அது. அதுக்கு ஏன் இத அது பேசணும்ன்றது அது இல்ல, ஏன் அது வேற நீங்க எப்படி issue காங்கிரஸை blame பண்ண முடியும்? பாஜக ரெண்டாவது ஒரு- விட்டக்கூடாதுன்னு ஒரு ஒரே விஷயம் நிமிஷம், இருக்குல்ல. ஒரு நிமிஷம், நீங்க பாருங்க. அதுக்கு வரவே இல்லை கரூர்ல, அந்த இல்ல, பாயிண்ட்க்கு வரவே இல்லை. கரூர்ல இல்ல, நான் வெளிப்படையா இல்ல, கேட்கிறேன். எதுக்காக பாஜக ராம்கி, இப்ப- point அது வேற இப்ப issue. சும்மா- விடுதலை சும்மா- சிறுத்தைகள் இல்ல, ஒரே issue. இல்ல, ராம்கி, ஒரே ராம்கி, issue. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு அது விஷயம். வேற ஒரு சம்பந்தம் second. இல்லை. இல்ல, நான் உங்களுக்கு தான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னா இல்ல, உங்களுக்கு கொஞ்சம் உங்கள்ட்ட clarity தான் நான் கிடைக்கும். ரெண்டு வரேன், எக்ஸாம்பிள் ராம்கி. சொல்றேன் நான். இல்ல, அதோட சேர்த்து சொல்லுங்க. இப்ப சுமந்த் வெளிப்படையா போட்டு உடைச்சார். சார், அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு சார். தேர்தல் கணிப்புகள்லாம் வருது, இந்த அலைன்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கு, அதனால உடைக்கணும்னு பாக்குறாங்கன்னா அவரு பார்வை அந்த பயம் திமுகவுக்கு தான் சார். அந்த பயம் ஏன் விடுதலை சிறுத்தைக்கு வருது? அது திமுகவுக்கு பயம் இருக்கும். சுமன் சார் சொல்ற சரியா? உங்க திமுகவுக்கு அது ஆட்சி கேக்குறது நீங்க இதை எப்படி பொறுத்துறீங்கன்ற அதான் சொல்றேன். நீங்க இங்க இருதுரு அரசியலை பாஜக விட்டக்கூடாதுன்றதுக்கு இதுக்கு எப்படி பொறுத்துறீங்கன்னு கேட்கிறேன். பாஜகவை அது பாஜக எதிர்ப்பு அதுக்கு தான் திறமையாக திருமாவளவன் கையாளுகிறார். நீங்க பாருங்க, கரூருக்கு 8 மெம்பர் எம்பி வராங்க. வந்தோம் என்ன சொல்றாரு, இதே போல இந்தியா கூட்டணி ஒரு கமிட்டியை அனுப்பணும் அப்படின்னு சொன்னா திருமாவளவன். அது யாருமே ஆதரிக்கல, டேக் ஆப் ஆகவே இல்ல. அப்ப திருமாவளவன் குரல் எடுபடல. ஏன் அனுப்பல? என்ன பிரச்சனை? திமுக கூட்டணி மெம்பர் பாஜக உண்மை கண்டறி கொள்ளுதாங்க. உண்மை கண்டறி என்ன சொல்ல வர்றாருன்னா, சுமந்த் திருமாவளவன் அவர்களுக்கு அணிக்குள்ளேயே தன்னோட இடத்தை பொசிஷன் பண்ணணும், அங்க காங்கிரஸ் ஓங்கி ஒலிக்குதுன்றதுனால ஒரு கலக குரல் மாதிரி பேசுறாருன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல, அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கொண்டு வரணும்? பாஜக அதிமுகவோட லிங்க் பண்ண என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம், ஏன் இவங்க அன்ஈசியா இருக்காங்க அப்படிங்கறதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். பல சர்வேஸ், இது இந்த சர்வே மட்டும் சமீபத்தில் பண்ண சர்வே இல்லை, அதுக்கு முன்னாடியே திமுகவிடம் மீது மக்கள் இருக்கிற கோபத்தை விட கூட்டணி கட்சிகள் மீது கோபம் அதிகமாக இருக்கிறது. ஏனால் அவர்கள் திமுகவின் ஊதுகுழலாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தங்களுடைய ஒரு ஒரு முக்கிய அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. சோ இந்த தேர்தல் 2026 பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதோ அதை விட இந்த கூட்டணி கட்சிகளினுடைய பர்ஃபார்மன்ஸ் போதுமான அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து சில சர்வேஸ்ல இருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு தான், இன்ஃபேக்ட் காங்கிரஸுக்கும் அதே பிரச்சனை தான். காங்கிரஸுடைய வாக்கு வங்கி பெருமளவுல சரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 2026 தேர்தலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது. சோ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ஒருவேளை திமுக சிறப்பாக செய்தாலும் தங்களுடைய பெறக்கூடிய இடங்களோ தங்களுடைய செல்வாக்கோ பெருமளவுல அதிகரிக்காது. அதை எப்படி அதிகரிக்கணும்? எதிரணி உடையணும். எதிரணி உடைஞ்சாதான் இது நடக்கும். சிவபிரியன், இப்ப சுமன் சொன்னதுல இப்ப பல சர்வே வருது, பல பர்செப்ஷனை கட்டி நம்ம இப்ப ரொம்ப பாரம்பரியமா இருக்கிற கருத்து கணிப்புகள் நிறுவனத்தையே நம்ம கொஸ்டின் பண்றோம். அதுவும் கேள்விக்குள்ள கொஸ்டின் பண்ணது ஏன்னா உங்களோட சர்வேஸ் எல்லாம் கொஸ்டினபிளா இருக்கிறது, அதனால விருப்பப்பட்டு இல்ல நடந்ததுதான் சொல்றேன் நான். பாரம்பரியமா இருக்கிறது இல்ல, இப்ப இந்த மாதிரி கருத்துக்களும் வருது. இப்ப சுமன் சொன்ன மாதிரி இப்படி கருத்து கணிப்புகள்லாம் இருக்குன்றது உண்மையிலே கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சா? இந்த எதிர்முகாம்ல இருக்கிற அலைன்ஸ் நமக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்துருவாங்க, அதனால அந்த அலைன்ஸை பலவீனப்படுத்தணும்லாம் அப்படி யோசனை வந்துருச்சா? பலவீனப்படுத்துறதுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா அந்த அணி இவங்களுக்கு என்னன்னா விஜய் அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிற அச்சம் எல்லாருக்குமே இருக்கு, நிச்சயமா இருக்கு. பாஜக ஃபேக்டரே இல்ல, விஜய் போயிடக்கூடாது. பாஜக ஃபேக்டர் அப்புறம் வருது, விஜய் போயிடக்கூடாதுங்கிறது நிச்சயமா இருக்கு. பிரியன் சார் சொன்னது ஒரு 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 அந்த அதிமுக பாஜக டிவிகே எல்லாம் ஒன்னா இருந்தா மைனாரிட்டிஸ் ஓட் கம்ப்ளீட்டா 15% போயிடுங்கிறத நான் ஓரளவுக்கு ஏத்துக்கிறேன். பட் அது அந்த சிச்சுவேஷன்ல இல்ல நிச்சயமா அது எப்படின்னாலும் அப்படிதான் போகும். இந்த எலெக்ஷன்ல தாவேகா தனியா போகாது, விஜய் தென்னல அவருக்கு வரும். சார் இந்த எலெக்ஷன்ல தாவேகா தனியா நின்னாலும் கூட விஜயன் ஒரே நிமிஷம் முடிச்சு அந்த இடத்துல தான் ஒரு கூடுதல் கேள்வி, நீங்க அதுக்கும் விளக்கம் கொடுங்க. பலருமே இப்ப கருத்து கணிப்பு மாதிரி தாவேகா தரப்பு கருத்து கணிப்பு அவங்க பகிர்ந்ததுல தாவேகா தனித்து நிற்கிற போது சிறுபான்மை வாக்கு வங்கியில ஒரு ஸ்பிளிட் இருக்கும்ன்றது. அத பாஜகவினரே என்ன சொன்னாங்க, அப்ப அவர் தனிச்சு தான் நிப்பாருனா, அவர் தனிச்சு நின்னா எங்களுக்கு தாங்க லாபம், திமுகவோட மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் அவருக்கு போகும். மைனாரிட்டி ஸ்பிளிட் ஓட்ஸ் 26 பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா ரொம்ப ஒரு நான் சிக்னிஃபிகன்ட் பர்சன்டேஜ் தான் இருக்கும் 26 பொறுத்த வரைக்கும். ஏன்னா
அப்ப எப்படி எலெக்ஷன் போகும்னா டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே பிஜேபி, டிவிகே, நாம் தமிழர். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கு வந்து பிஜேபி ஏடிஎம்கே கம்பைனை ஸ்டாப் பண்ணோம்னா என் பிளாக் நீங்கள் டிஎம்கேக்கு போட்டால் மட்டும்தான் அந்த கம்பைனை ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ டிவிகேக்கு வந்து பெரிய அளவில் வந்து மைனாரிட்டிஸ் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த எலெக்ஷன் 29ல நீங்க விஜய்க்கு வந்து ஒரு சிக்னிபிகன்ட் போர்ஷன் வந்து அவர் வந்து தன்னுடைய பர்சன்டேஜை காமிச்ச பிறகு அவர் ஒரு கூட்டணிய தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு அவர் வந்தார்னா அப்போ வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் அந்த போட்டி இருக்கும். யார் வந்து மைனாரிட்டி 26 பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அந்த 4 காம்பினேஷன் இருந்துச்சுன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து என் பிளாக் டிஎம்கே அலையன்ஸ் தான் போகும். கண்டிப்பா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நீங்க சொன்ன இடத்துல இருந்து இப்ப சிவப்பிரியனும் சுமந்து இன்னொரு கோணத்துக்கு மாறுறாங்க. இப்ப உண்மையிலேயே திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிர்முகாமில் இருக்கிற அந்த வலுவான மெகா கூட்டணி அமைஞ்சான்ற ஒரு பதட்டம் இருக்கா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரியன், சுமத் சொல்ற இடம்ன்றது இப்ப திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இப்ப திமுகவோட பர்ஃபார்மன்ஸ் கூட எப்படி இருக்கலாம், கூட்டணி கட்சிகளோட பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வைக்கிறப்ப அவங்களுக்கு எதிர்முகாமில் இருக்கிற அலைன்ஸ் வந்து ஒரு அச்சுறுத்தலா இருக்குது அப்படின்னும் சில தகவல்கள் பர்செப்ஷன் கருத்து கணிப்புகள்லாம் சொல்லப்படுது நிறையான்னு. அதெல்லாம் ஆதாரமா வச்சுதான் அவர் சொல்ல. அப்படி ஒரு நிலைமை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கா? இல்லை, இது வந்து கூட்டணி கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு டிஎம்கே வின் பண்ணுன்னு சொல்ல முடியாது. திமுக அதை லீட் பண்ணுது இந்த அலையன்ஸை. அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. நமக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்கோ, எதிர்முகாமில் வலுவான அணி அமைஞ்சா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு இடம் வந்துருச்சா? சார் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது திமுக இல்லை சார். திமுக தான் முக்கியமாக கவலைப்படணும். அவங்க இதை வந்து ஆட்சி அமைக்கிறது அவங்க தானே. இவங்களாம் ஆட்சி அமைக்க போறது இல்லை. முதல்வர் இப்போ எடப்பாடி பழனிசாமி யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது ஏன் ரெடியா இருக்காரு? அவருக்கு ஒரு முதலமைச்சர் கனவு இருக்கு இல்லையா? அதனால எல்லாரையும் கூவி அழைக்கிறாரு, தாவேக்காவெல்லாம் அழைக்கிறாரு வச்சுக்கோங்க. அப்போ திமுகவுக்கும் ஆட்சியை கண்டினியூ பண்ணணுன்ற ஒரு அவசியம் இருக்கும்ல. அப்போ அதை பற்றி அவங்க யோசிப்பாங்கல்ல. இவங்களை விடவெல்லாம் யார் விசிகா விடவெல்லாம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்குன்னா திமுகவுக்கு தான் இருக்கும். அடுத்த தடவை ஆட்சிக்கு வரணுன்ற விஷயம் அவங்க அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாசிட்டிவா எல்லா கட்சிகளும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வீக்லி வந்து கருத்து கணிப்புகள் எல்லா கட்சிகளும் வலுவான கட்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே விஜய் மட்டும் தனியாக நின்னா அவருக்கான மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் டெஃபினட்டாக ஒரு பெர்சன்டேஜ் அவருக்கு இருக்குது. அதில் சந்தேகம் இல்லை. அவர் பிஜேபி அணிக்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் அது சுத்தமாக முன்னில்லாத போயிடும். ஆனால் அடிப்படையாக இன்னொரு விஷயம் இருக்குது. அதிமுக தாவேகா அவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னா இன்னும் சில கட்சிகள் அவங்க கூட சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக இருக்கிறதுனால சில கட்சிகள் வராது இருக்கிற கட்சிகள் கூட திமுக அணிலேயே நாளைக்கு ஏதோ ஒரு சீட்டு பிரச்சனை வருது வச்சுக்கோங்க. அதுலேருந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் கூட விசிகாவை கூட போகலாம், சொல்ல முடியாது. அந்த ஆப்ஷன்றது ஓப்பனா இருக்கும். அந்த ஆப்ஷன் ஓப்பனா இருக்கும். அதிமுக தாவேகான்ற இடத்துல அந்த ஆப்ஷன் ஓப்பனா இருக்கும். நீங்க பாஜக இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது. கிளியர் கட்டா அது திமுகவுக்கு அட்வான்டேஜ். ஆமா, கிடையாது. அதனால அதிமுக தாவேகா கூட்டணின்றது இன்னும் பெஸ்ட் கூட்டணி. ஆக்சுவலா ராம்கி, திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளே அப்படி ஒரு காம்பினேஷன் வரணும்னு விரும்புறாங்களா? அதிமுக தாவேகா இதுல பாஜக வேண்டாம், மத்தபடி இருந்ததுன்னா எல்லா பக்கமும் கதவுகள் இதா இருக்கும். ஒரு சின்ன அதிருப்தினால அந்த ஆப்ஷனே எடுக்க அப்படி ஒரு கணக்கு இது இருக்கு. அதான் சொல்ல வந்தீங்களா? அதான் என்னன்னா அவங்க இதுவரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அலையன்ஸ் வர சுமத் காத்திருக்க ஒரு பலவீனமான ஒரு எதிர்கட்சியை சந்தித்து வந்தாங்க திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு தான் ஒரு எதிர்கட்சியில் ஒரு அவங்க உருமாற இன்னும் அந்த என்டிஏ அலையன்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகல. இப்போது வரைக்கும் இதுவரைக்கும் பாஜக தான் சார். இன்னும் பாமக அன்புமணி தரப்பு கூட இன்னும் கமிட் பண்ணல, பேச்சுவார்த்தை தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பதட்டம் வந்து திமுக கூட்டணி கட்சியில் இருக்க வேண்டும். ஏன்னா அப்பதான் அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கும். ரெண்டாவது, நீங்க வந்து இந்த திமுக கூட்டணியோட முகம் மாறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. புது பார்ட்னர்ஸ் வருவாங்க. நீங்க விஜய்ங்கிற ஒரு சினிமா ஸ்டார் வேல்யூல கட்சி வந்துட்டார்ல, இப்ப நீங்க அந்த இடத்துல வந்து மேபி ஒரு கமல் கட்சி கூடுதலாக இடங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேமுதிக உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்புலாம் நிறைய இருக்கு. திமுக அகாமடேட் பண்ணுவாங்க. அதனால வந்து சீட்டெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. ஏன்னா ஏற்கனவே கிடைத்த சீட்டெல்லாம் உறுதிப்படுத்தப்படும். அதுக்கு தாண்டி தான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. சோ அந்த சீட்டை வன்னியரசு ஒரு இடம் சொல்லும் போது சொன்னார், நாங்க 20 சீட்டு கேட்போம் அப்படின்னாரு. அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க தெரியாது. பட் நாங்க 20 சீட் போட்டியிட அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கோங்கிறது அதுல உள்ள செய்தி. அது சரிதான், அதை நான் ஒத்துக்கிறேன். நம்பர் 2 பார்ட்டி அதுதான். பட் அதிக சீட்டு யாருமே கிளைம் பண்ண போறது இல்ல. பட் இருக்கிற சீட் கண்டிப்பா கிடைக்க தான் போகுது. ஆனா அதற்குள்ள எப்படி வந்து வெற்றி கூட்டணியா
மாற்றணுங்கிறதுல அந்த பதட்டம் அந்த அந்த பிரஷர் இருக்கதான் செய்யுது. இது எல்லாரோட திமுக அதிகமா இருக்கும்ல, அவங்க ஆட்சியை வந்து எதிர் முகாம்ல ஒரு வலுவான அணி அமைஞ்சிடக்கூடாதுன்றது அவங்க யோசிக்கிறாங்களோ? நிச்சயமா 4 முனை போட்டினா நமக்கு வலுவா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து விஜய் கட்சி ஆரம்ப காலத்துல திருமாவளவன் சொல்லிட்டு இருந்த விஷயம் தான் என்னன்னா, எதிர்கட்சிகள் சிதறி கிடக்கிறார்கள். அப்பனா அவரோட இன்டென்ஷன் எல்லாம் ஒன்றாகணும்னு நினைக்கிறாரா அப்படின்லாம் நம்ம டிகோட் பண்ண முடியாது. சொல்றாரு சிதறி கிடக்கிறார்கள், அதான் உண்மை. ஆனா எப்படி வந்து ஒன்றாக போறாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அதனாலதான் இல்லைன்னா என்டிஏ ஃபார்ம் ஆயிருக்கணும். இப்ப சிக்கல் என்னன்னா, இப்ப நீங்க உள்ளுக்குள்ள திமுக கூட்டணி வந்து ஒரு திரும்ப ஒரு ரெஃப்ரெஷ் ஆகணும். அதற்கு திருமாவளவன குரல் பயன்படும் நான் நினைக்கிறேன். சும்மா இதற்கு முன்பு பேட்டியல்ல இப்ப அதிமுக பாஜக எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, பாஜகவோடு அதிமுக போனாலே எங்களோட வெற்றி உறுதி செய்யப்படுகிறதுன்ற துணியில பலரும் பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்திருப்பீங்க. இல்ல உண்மையில நீங்க ஏன் ஒரு இதை தத்துவார்த்தமா ஒரு சித்தாந்தமா திருமாவளவன் பேசாம பாஜக ஒரு அச்சுறுத்தலா ஏன் பாக்குறாருன்னு நினைக்கிறீங்க? அதிமுக பாஜகன்றது கடந்த காலங்கள்ல அவங்களுக்கு பின்னடைவை தானே தந்திருக்கு சுமந்த். இது அதிமுகவினரே சொல்லியிருக்காங்களே. இல்ல, அதிமுக இந்த ஏப்ரல் மாதம் இந்த பாஜகவுடன் கூட்டணி சேர்வதற்கு முன்பு சிறுபான்மையினர் வாக்குகளை பற்றி ஒரு ஆய்வு நடத்தினார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், 2021 பாஜகவுடன் தேர்தலை சந்தித்தார்கள். 2024 பாஜகவை பிரிந்து தேர்தலை சந்தித்தார்கள். 2024 பாஜகவை பிரிந்த பிறகு அதிமுக பெற்ற சிறுபான்மையினர் வாக்குகள் குறைந்தது. பல தொகுதிகள் குறைந்தது, சுத்தமா இல்லன்னே பேசினாங்க. அதுதான் சொல்றேன், வாக்கு கூட வரலன்னாங்க. அது கூட வரல. சோ இது என்ன அப்படின்னு அதிமுக முழுமையாக ஆய்வு செய்து என்ன செய்தாலும் சிறுபான்மையினர் வாக்குகள் நம் பக்கம் வராது, இது திமுக பக்கம் தான் செல்லும். விஜய் வந்தாலும் சரி வரலனாலும் சரி சிறுபான்மையினர் வாக்குகள் வராது. சோ திமுக 15% ஆரம்பிக்கிறாங்க, நம்ம 0ல ஆரம்பிக்கிறோம். அந்த 85% ஒரு கன்சாலிடேஷனை கொண்டு வர முடியுமாங்கிறது தான் அதிமுகவினுடைய நோக்கம். அதுதான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். சோ இது வந்து இந்த ஆர்குமெண்ட் வந்து உடனே வந்து சிறுபான்மையினர்களிடம் திமுக திட்டவட்டமாக என்ன சொல்வார்கள், விட்டீங்கன்னா ஏற்கனவே எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி உள்ள வந்துரும். நீங்க சிறுபான்மையினர்கிட்ட வேற என்ன சொல்லணும், நீங்க பிஜேபி உள்ள வந்துரும் சொல்லிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா போய் திமுக தான் போட போறாங்க. இதுல ஒரே ஒரு கேள்வி, இப்ப பல மாநிலங்கள்ல வலுவா வேர் ஊன்றி இருக்கிறாங்க, வேர் ஊன்றின இடத்துல ஆலமரமா வந்திருக்கிறாங்க. அது அப்படி நீங்க பார்க்கலையா? நீங்க அவங்களோட பவர்ன்றது வந்து மத்திய அரசிடம் இருந்து கிடைக்கிற பவர், அதையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது இல்லையா? இல்ல, நிச்சயமா பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருப்பது வெறும் பாஜகவிற்கு இங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கிக்காக மட்டும் அல்ல, அதனுடைய கிளவுட், அதனுடைய மணி பவர், அதனுடைய மத்திய அரசு இயந்திரத்தில் அது தான் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. இது எல்லாமே வந்து தங்களுக்கும் ஒரு இன்டைரக்டாக உதவும் அப்படிங்கிற கணக்கு தான் அதிமுக இருக்கே தவிர வெறும் வந்து பாஜகவுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு அதனால நம்ம கூட்டணி வைக்கணும் என்று இல்லை. அதனாலதான் இந்த கூட்டணி அன்லஸ் பாஜக ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை இந்த காலகட்டத்தில் செய்தாலே தவிர இந்த கூட்டணி பிரேக் ஆவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. கூட்டணியில் மீண்டும் கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுல பாட்டாளி மக்கள் கட்சி வாய்ப்பு குறைவுன்றீங்க சுமந்த். ஆனாலும் இதை சொல்லிட்டே இருப்பாங்கன்றீங்களா? முதல் சுற்றுல சொன்ன மாதிரி டிசம்பர் வரைக்கும் பிரிஞ்சிருங்க விலகிருங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்கன்றீங்க. அது ஒரு டிசம்பர் வரைக்கும் இல்ல, வேட்புமனு தாக்கல் செய்யற வரைக்கும் ஐயோ பாஜகவோட இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவீங்க. ஏன்னா அதிமுகவை சைக்கலாஜிக்கலாக அட்டாக் பண்றதுக்கு அதுதான், வேற வழி இல்லை. இன்னைக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய அப்ரோச் வந்து இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் இவ்வளவு செய்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்களியுங்கள்ங்கிறத தாண்டி பாஜக உள்ள வந்துருங்கிற அந்த பழைய ஸ்ட்ராட்டஜிக்கே அவங்க போயிருக்காங்க. சிவப்பிரியன், அதுதான் வந்து அதுவே வந்து ஒரு கேள்விக்குறி. மக்கள் நடக்குது பேசலாம் சுமந்த். இப்ப 2 விஷயம் நடக்குது. இப்ப உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, தாவேகாவினர் மத்தியில மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா கட்சியே இருக்காதுன்ற மாதிரி. இப்ப இன்னொரு பக்கம் வந்து பாஜகவோடு கூட்டணி வச்சா அதிமுகன்ற கட்சியே இருக்காதுன்ற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் இருக்கா இதுக்கு? ஆனா நம்ம அப்படி பார்க்க முடியுமான்றத இப்ப விசிகா தரப்பிலிருந்து சொல்றது, நீங்க கடந்த காலங்களில் இருந்து வாங்க, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு என்ன நடந்ததுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதையும் வச்சுதானே நாங்க பேசுறோம்னு சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
இல்ல ரெண்டுமே இருக்கு. நான் சொன்னதுதான், திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுகல ஒரு டிஸ்குவைட் இருக்கு. நிச்சயமா விஜய் அந்த பக்கம் போயிடுவாரோ. பாஜக இல்லாம அதிமுக, விஜய், பாமக, மற்ற கட்சிகள்லாம் அந்த கூட்டணியில் இருந்தாங்கன்னா அந்த அலையன்ஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்குறோம். அது ஒரு மொமெண்டமா அதிமுகவுக்கு கொடுத்துரும். பாஜக அல்லாத பாஜக இருந்தும் கூட அது பிரியன் சார் சொன்ன மாதிரி அந்த மைனாரிட்டி 15% டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணா அந்த எலெக்ஷன் எப்படி போகும்னு கணிக்க முடியாது. பாஜக இருந்தா ஒருவேளை அந்த அலையன்ஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். நான் அந்த சர்வேஸ் எல்லாம் ஐம் நாட் பிரைவேட் டு இட். ஸோ அதனால நான் அந்த கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் ரிசர்வ் தான் பண்ணி வைப்பேன். அது எப்படின்னு சொல்ல முடியாது. இட் கேன் பி டூ க்ளோஸ் டு கால் எலெக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார் வேணாலும் வெற்றி பெறலாம். பட் பாஜக எல்லாம் அதிமுக, தவேக, பாமக எல்லாம் இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறக்கூடிய அலையன்ஸாக இருக்கும். ஆனால் அந்த அலையன்ஸ்ல மிகப்பெரிய பலனை அதிமுக அடையும். தாவேகா அப்படிங்கிற கட்சி ஒரு 5 to 6 வருஷத்துக்குள்ள காணாம போயிடும். அப்படிதான் இன்னொரு கணக்கு நிச்சயமா அப்படிதான் இருக்கும். ஏன்னா சரி, உதயகுமார் அவர்கள் சொல்றாருல, நீங்க வந்துருங்க தாவேகா அப்படிங்க. விஜய் நீங்க எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னா அது நியாயம். உங்க கட்சி அழிஞ்சிட்டு போயினா அவர் கட்சி இன்னும் முழுசா உருவாகவே இல்லைங்க. அந்த கட்சி அழிஞ்சு போயிடும். அதுக்கு எதுக்கு நீங்க அக்கறைப்படுறீங்க? அப்ப அங்கேயும் ஒரு அரசியல் தானே இருக்கு. எல்லாருக்குமே அரசியல் தான் விஜயன். எல்லாருக்குமே அரசியல் தான் விஜயன். அதுல ஒன்னும் பெரிய அளவுக்கு இது இல்ல. இன்னொன்னு ராம்கி அவர்கள் சொன்னார்ல, அந்த காங்கிரஸுக்கும் விசிகேவுக்கும் அப்படிங்கிற ஒரு சண்டை இருக்குது. அது நிச்சயமா அந்த மாதிரி ஒரு பார்வை இப்பதான் முதன்முறையா நான் கேட்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட விசிகா காங்கிரஸை வச்சுதான் அவங்க பாஜகவை டெல்லி வரைக்கும் கொண்டு போய் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். சுமத், அதிமுக குறித்த திருமாவின் கணக்கு சுருக்கமா அப்படி தொகுத்து சொல்லலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ். முக்கியமான பாயிண்ட் எனக்கு என்னன்னா, அவர் அதிமுக நலனுக்காக இது கூறினார் என்று நான் நினைக்கவில்லை. எதிரணி உடைய வேண்டும், அதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு ஒரு முயற்சி தான் இது. இதே மாதிரி பேச்சுக்கள் பாஜகவுடன் அதிமுக உறவை முறித்து கொள்ள வேண்டும், விஜய் அந்த எக்காரணம் கொண்டு அங்க போய் சேரக்கூடாது, இத்தகைய பேச்சுக்கள் தொடர்ந்து அடுத்த சில மாதங்களில் வரும். அதனாலதான் நீங்க விஜய் மீது கடுமையான தாக்குதல் திமுக நடத்திய கடந்த சில கரூருடைய சம்பவம் நடந்த பிறகு நடந்ததுக்கும் அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா ஒரு பலவீனமான ஒரு விஜய் இன்று தனித்து போட்டியிட்டு நான் தான் முதலமைச்சர் என்று இப்ப கூற முடியாது. 26க்கு அந்த ஐடியாவே முடிஞ்சு போச்சு. சோ அவர் யாருடைய உதவியாவது உடன் தான் அவர் தேர்தலை சந்திப்பார். யார் உதவி அப்படிங்கறதா, இவர்கள் எதிரணி உடைய வேண்டும், இல்லை என்றால் வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. சிம்பிள் லாஜிக். அதிமுக என்ற கட்சிக்கு தான் என்ன செய்கிறோம் என்று அவங்க தலைவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பாஜகவோட என் கூட்டணி, போன வாட்டி என் கூட்டணி வைக்கல, இந்த வாட்டி என் கூட்டணி வச்சிருக்காங்க. பாஜக இந்தியாவில் மற்ற பகுதிகளில் என்ன பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே இதெல்லாம் யாரும் சொல்ல வேண்டிய பாலபாடம். இதெல்லாம் அனுபவத்தில் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால அவர்கள் தெரிந்தே செய்கிறார்கள். யாரு? அதிமுக தெரிந்தே செய்கிறார்கள். அது திருமாவளவனுக்கும் தெரியும். அவர்கள் தெரிந்துதான் செய்கிறார்கள். அதனால திருமாவளவர் பைபிள் வாசகம் மாதிரி சொல்றீங்களே, இந்த அட்வைஸ் திருமாவளவர் நிச்சயமா அதிமுகவுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. திருமாவளவன் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணியை பலமா வச்சுட்டு அதிமுக பாஜக கூட்டணியை தோக்கடிச்சா தானா பிரிஞ்சு போயிடுவாங்க எதிர்காலத்துல. ராம்கி, திருமாவளவங்களோட கணக்கு தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்துவதில் காங்கிரஸ் திமுக விட ரொம்ப கூடுதல் ஒரு கூர்மைப்படுத்துகிறார் திருமாவளவன். இதுதான் அவர் சொல்ல வர வேண்டிய செய்தி. அது காரணம் இருக்கு, அதுல சீட் கணக்குகள் இருக்கு. நான் தான் தமிழ்நாட்டின் முதன்மை சக்தியா இருப்பேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, ரொம்ப கடந்த சில ஆண்டுகளாவே ப்ரூவ் பண்ணிட்டே வராரு. இன்றைக்கு காங்கிரஸ் விட நான் உறுதியா இருக்கேன் பாஜக எதிர்ப்புங்கிறத. ரெண்டாவது, வட தமிழ்நாட்டில் வெற்றி பெற வாய்ப்புள்ள சில ரிசர்வ் தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கும் பெரிய கடும் போட்டி இருக்குது. மிகச் சுருக்கமா எப்படி நீங்க சம்மரைஸ் பண்ணீங்க? இது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு வைக்கப்பட்ட ஒரு பார்வை. அதிமுக கூட்டணி உடையணுங்கிறத விட அந்த கூட்டணி வலுவடையக்கூடாது, விஜய் போன்றவர்கள் அங்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வேறு வேறு விதமாக பிரதிபலிப்பது. ஏன்னா அதிமுக தலைவர்கள் தெரிந்துதான் செய்கிறார்கள், தெரிந்துதான் கூட்டணிக்கு போயிருக்கிறார்களே தவிர தெரியாமல்லாம் யாரும் அந்த கூட்டணிக்கு போகல. நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு